ஒரு எதிர்பாராம வச்ச பேர் தான் அந்த பேர். பட் வந்து அது வச்சுன்னு ஒரு 10 இயர்ஸ்லாம் வரும்னு எதிர்பார்க்கல. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம். 10th 11th படிக்கும் போதே வந்து 3ds Max மாயா வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். கவர்மெண்ட் லேப்டாப்லேயே அவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ்லாம் வச்சு அதை முக்குற அளவுக்கு வந்து அதில் வேலை. அதெல்லாம் கேட்கணும், பிகாஸ் அது ஸ்பீட்லாம் எப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க? எங்கள் கேங்லேயே ஒரு பையன் வீட்டில் தான் வந்து கம்ப்யூட்டர் இருக்கும். அவன் வீட்டில் நைட்லாம் உட்காந்து வீட்டுக்கு வந்து சரியான அடி அடிப்பாங்க. அப்பா வந்து அப்போ புரிஞ்சிக்கல. யூஜி முடிச்சுட்டு அம்மாவோட எதிர்பார்ப்புனா நான் வேலைக்கு போயிடணும், ஏன்னா கடன் நிறைய இருக்குது, என் ஃபீஸ்க்கு வாங்குறதே நிறைய இருக்குன்னும் போது நெக்ஸ்ட்டு அம்மா பிஜி பண்ண போகிறோமான்னு சொல்லும்போது நான் சொல்லிட்டேன், நான் ஃபீஸ் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன். பிஜி ஜாயின் பண்ணோன்னே தான் விஜய் டிவியில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. பைக்கை எனக்கு ஃபஸ்ட்டு ஓட்ட தெரியாது. எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து என்னை பைக்கில் ஈவெண்ட் கூப்பிட்டு வரதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு சில டைமில் எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியல. இப்போது வந்து கேப் பிடிப்போம், அது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒரு 200 கூட 300 கொடுன்னுவாங்களா, நமக்கு இருக்க பட்ஜெட்டே இவ்வளோ தான். ரொம்ப நாளாக ஒரு கார் வாங்கணும்னா இது வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ போயிட்டு இந்த கலர் பிளாக் கலரில் இந்த கார் வேணும்னு சொல்லிட்டு கேட்டேன். எல்லாரும் எந்த டேட்டில் இருக்கோமோ அந்த டேட்டில் போய் வாங்கணும்னு ஆசை. அதனால் எல்லோரும் இருக்கும்போது போய் வாங்கணும். எங்கள் அப்பா ஸ்டேட்டஸ் இது பார்த்தா ஒரு நாளைக்கு 10 ஸ்டேட்டஸ் போடுறாங்கன்னா அதில் குறைஞ்சது 4 ஸ்டேட்டஸ் அது என்ன இருக்கும். DJ Black special show presented by GT Holidays. Hi, this is Deepika from Red Knoll. Today we have with us DJ Black Anna. Vanakkam. Vanakkam Deepika, எப்படி இருக்கீங்க? All good. First of all, huge congratulations for 10 years of DJ Black. Thank you. Seriously. நான் அதுக்கு தான் வந்து ரொம்ப நாளாக அக்டோபர்லேருந்து உங்களை ஃபாலோ பண்ணி தேங்க்யூ உங்களோட டைமுக்கு. சீரியஸ்லி 10 years ஆஃப் டிஜே பிளாக், October 10th அந்த டேட் நினச்சா இப்போ வரைக்குமே என்ன ஃபீல் ஆகுது? ஆக்சுவலாக வந்து ஒரு எதிர்பாராமல் வச்ச பேர் தான் அந்த பேர். பட் வந்து அது வச்சுன்னு ஒரு 10 இயர்ஸ்லாம் வரும்னு எதிர்பார்க்கல, இவ்வளோ தூரம் வருவேன்னு. பட் வந்து அதுதான் நம்ம அதை வந்து ரொம்ப பெருசாக செலிப்ரேட் பண்ணாத காரணம் இன்னும் ரொம்ப தூரம் ஓடணுன்றதுக்காக தான் வந்து அதை பெருசாக செலிப்ரேட் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. புரியுது. பட் ஏன் அது எவ்ரிபடி செலிப்ரேட்டிங் யூ ஆக்சுவலி சொன்னால், ஏன்னா ஒவ்வொருத்தருமே உங்கள் கூட ட்ராவல் பண்ணவங்க எல்லாருமே வந்து டிஜே பிளாக்னு எல்லா இடத்துலையுமே அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே செலிப்ரேட் பண்ணும்போது ஏன் அது ஓடணும், நீங்கள் ஓடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கான ரெக்கக்னேஷன் அந்த 10 இயர்ஸ்க்கு வந்து அது ஒரு செலிப்ரேட் பண்ணலாமே, தப்பு இல்லையே? அதுதான் சொல்கிறேனே, நம்மளோட கோலுன்றது வந்து நம்ம செட் பண்ணி நான் ஒர்க் பண்ணவே இல்லை. வித் த ஃப்ளோ தான் அது வந்து அப்படியே போச்சு. ஸோ அப்படியே போட்டுமே 10 இயர்ஸ்ன்றது மேபி நாளைக்கு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் போகணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு என்னன்னா, இது நம்ம பண்ணிட்டோம்னா இதுக்குள்ளேயே நம்மளோட ஏதோ பண்ணிட்டோன்ற ஃபீல் வந்துடக்கூடாது. நிறைய பண்ணோன்னு ஒரு என்கரேஜ்மெண்ட்காக தான் அதை எதோ நான் பெருசாக சொல்லலை, ஒரு போஸ்ட்டோட அதை நிறுத்திக்கலாமே அப்படின்னு. ஓகே, யூ ஹவ் கம் அ லாங் வே. உங்களுக்கு ஐ திங்க் நானுமே ஒரு 6-7 இயர்ஸ் மேலே உங்களை பார்த்துட்ருக்கேன். ஸோ அங்கேருந்து லைக் ஹவ் யூ ஹவ் க்ரோன் அப்படின்ட்டு லைவாகவே நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு தோணும்ல, லைக் யூ ஹவ் கம் அ லாங் வே அப்படின்னு தோணும்போது அந்த பாத்வேயில் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த லாங் வே அதை பற்றி கண்டிப்பாக பேசிதாகும். நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதான் என்ன சொல்கிறது, ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட வேலையும் நம்ம ஸ்டைலும் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். அண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான நோக்கமும் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போது வந்து ஒர்க் பண்ணும்போது அதில் கற்றுக்கின விஷயங்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அந்த தப்புலேருந்து தான் கரெக்ட் பண்ணி அதை வந்து பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷ்னலாகவும் சரி நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இப்போ வந்து இந்த இடத்துல வந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது காரணம் வந்து நான் மட்டும் கிடையாது, என்னை சுற்றி இருந்தவங்க. இந்த 10 இயர்ஸை வந்து இந்த க்ரோத்துக்கான ரீசன் வந்து என்னை சுற்றி இருந்து பார்த்துக்கிட்டவங்க தான். அது ஒர்க் ப்ளேஸியாக இருக்கட்டும், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்னை பயங்கரமாக மோல்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேரக்டர்ஸாக இருக்கட்டும், இபிஸாக இருக்கட்டும், சேனலாக இருக்கட்டும், இவ்வளோ பேர் கொடுத்த ஸ்பேஸு அண்ட் அவங்க சொன்ன மிஸ்டேக்ஸ்லாம் நான் திருத்திக்கிட்டதால தான் வந்து நான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது.
எஸ், இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க முடியுது. கண்டிப்பா. இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான். என்னன்னா வாட் இஸ் லைக் உங்களுக்கு அந்த ஸ்கூல் படிக்கிற டைமில் சப்போஸ் அந்த லேப்டாப் கிடச்சிருக்கலன்னா, பிகாஸ் ஐ திங்க் அந்த லேப்டாப்னால தான் உங்களுக்கு இந்த பாத்வேவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் அந்த லேப்டாப் கிடைக்கல அப்படின்னா வாட் வுட் ஹவ் பீன் பிளாக்ஸ் ஜர்னி? டிஜேவாக இருந்திருப்பேன் நான், எனக்கு தெரியல, ஐடியா இல்லை. பட் ஆனால் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஏதாவது ஒர்க் பண்ணணுன்றது தான் விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சின்ன வயசில் எப்படி பண்ணுவோன்னா, எங்கள் கேங்லேயே ஒரு பையன் வீட்டில் தான் வந்து கம்ப்யூட்டர் இருக்கும். அவன் வீட்டில் நைட்லாம் உட்காந்து ஃபுல்லாக கேம்ஸ் விளாடுறது அந்த மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வந்து சரியான அடி அடிப்பாங்க, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து அப்போத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டு. அண்ட் வந்து நான் வந்து 10th 11th படிக்கும்போதே வந்து நிறைய கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தேன் கம்ப்யூட்டரில். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்போ வந்து மாஸ்டர் டிப்ளமோ இன் கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் சொல்லி ஒரு கோர்ஸ் 10th 12th முடிச்சிட்டேன். 3ds Max மாயா வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். ஓகே. பட் ஆனால் என்னென்னா அங்கே போய் அங்கே இருக்கலாம் ஹை எண்டில் சிஸ்டம்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து நமக்கு அது நல்லா கற்றுக்க முடியும். ஆனால் அங்கே கிளாஸில் மட்டும் கற்றுக்கிட்டு வந்திருப்பேன். பட் அதில் வந்து ஃபோட்டோஷாப்பு, எடிட்டிங் இதெல்லாம் வந்து அப்போவே நல்லா ஒர்க் பண்ணுவேன். ஸோ அது ஃப்ரெண்டோட ஸ்டுடியோ ஒன்று இருந்தது, ஃப்ரெண்டோட அண்ணன் விமல் பாய் ஸ்டுடியோன்னு எங்கள் ஏரியாவில். ஸோ எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு ஸ்டுடியோ அங்கே தான். ஸோ அவங்க ஸ்டுடியோவில் உட்காந்து, அது ஃப்ரெண்டோட அண்ணன்றதால நாங்கள் எல்லாம் உட்காந்துருப்போம். எல்லாரோட ஃபோட்டோ எடிட் பண்ணிவிட்டு சும்மா அங்கே வேலை கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் வந்து அப்போவே கற்றுக்கிட்டேன் கம்ப்யூட்டரில். ஸோ அதான் சொல்கிறேனே, 10th 12th வந்து எங்கள் அம்மா கிட்டே வந்து பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணி, அம்மா என்னை எப்படியா சேர்த்து விடுமா அப்படின்னு. சரி ஓகே, எங்கள் அம்மா என்னன்னா ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கிறது தானே கேட்குறான், வேறு ஏதோ பைக் வாங்கி கொடு, சைக்கிள் வாங்கி கொடுக்கலையே, அதனால் வந்து கம்ப்யூட்டர் தானே கற்றுக்கணும்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க. அப்போது ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து இஎம்ஐயில் கட்டி மாதம் முடிச்சிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு பின்னாடியும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. டிஜேயிங் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் 4-5 வேலை பார்த்தேன் அந்த டைமில். அந்த லேப்டாப், அதே சேம் லேப்டாப்பில் ஃபோட்டோஷாப்பும் இருக்கும், 3ds Maxும் இருக்கும். கவர்மெண்ட் லேப்டாப்லேயே அவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ்லாம் வச்சு அதை முக்குற அளவுக்கு வந்து அதில் வேலை பார்த்து கேட்கணும். பிகாஸ் அது ஸ்பீட்லாம் எப்படி மேனேஜ் பண்ணிருந்தீங்க? அது கொஞ்சம் ஆன் ஆகுறதுதான் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகுறது கொஞ்சம் டைம் ஆகும். அடிக்கடி கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணி ஒர்க் பண்ணிருந்தேன். ஸோ அதனால ஓரளவுக்கு மேனேஜபிள். ஸோ நோ மேட்டர் வாட், லைக் இருக்கிறத வச்சு வாட் எவர் வி ஹேவ் டு என்ன பண்ண முடியும். அதை வந்து இன்னும் வச்சிருக்கேன், அந்த லேப்டாப் இருக்கு வீட்டில் இருக்கு. அதை எவ்வளோ வந்து அதை வந்து நரக வேதனை கொடுக்க முடியும் அவ்வளோ கொடுத்துருக்கேன். மொட்டை மாடியிலலாம் கீழே வந்திருக்கு தெரியாதனமா. ஆமாம். ஆனால் அது என்னோட ராசி என்னன்னு தெரியல, அந்த லேப்டாப் வந்து இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணது கிடையாது சர்வீஸ்னு. அப்படியே நல்லபடியாக அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு, இன்னும் ஒர்க் ஆகுது. அதான் நல்ல விஷயம். ஸோ அந்த லேப்டாப் இப்போ 10th ஸ்டாண்டர்டில் கையில் கிடச்சதா? இல்லை 12th. உங்களோட 12th எப்போ? 2012 ஆல்மோஸ்ட். 2012. அப்பா, அதுவே ஒரு என்னங்க 13 இயர்ஸ் இப்போ? 14 இயர்ஸ். 13 தான். 13 இயர்ஸ். பா, சீரியஸா அது ஒரு ப்ரைஸ் பொசிஷன் தான் இப்போ. அதனால தான் இப்போ இந்த ஃபீல்ட்லேயே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு. அதை ஒன்றும் வச்சிருக்கேன் அந்த லேப்டாப். எஸ். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லும்போது, அஃப்கோர்ஸ் அம்மா பிரெயின் வாஷ் பண்ணி இதெல்லாம் இது பண்ணும்போது ஃபேமிலி பிளேஸ் மேஜர் சப்போர்ட் அப்படின்னு இருக்கும். பிகாஸ் ஒன்றுமே இல்லாத டைமில் வந்து லைக் உங்களை வந்து புஷ் பண்ணி ஃபேமிலி தான் மேஜர் ஆச்சு. அப்பா அம்மா கண்டிப்பா. அப்பா அம்மாவை விட அம்மா தான். அப்பா வந்து அப்போ புரிஞ்சிக்கல. இன்னுமா இப்போலாம் இப்போ எங்கள் அப்பா ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தா ஒரு நாளைக்கு 10 ஸ்டேட்டஸ் போடுறாங்கன்னா அதில் குறைஞ்சது 4 ஸ்டேட்டஸ் அது என்ன ஏதாவது இல்லை என்னோட ஸ்டோரி எடுத்து காப்பி பண்ணி அவர் வைப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஸோ இப்போ எல்லாமே புரிஞ்சுக்கினாங்க. அப்போ வந்து பெரிய சப்போர்ட்னா அம்மா தான். நான் எது கேட்டாலும் வந்து அதுக்கு ஃபீஸ் கட்டுறது, காசு தர்றது, அந்த மாதிரி. அது இல்லாமல் வந்து அதான் நம்ம நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் நிறைய இடத்துல. ஸோ எவ்வளோ ஃபேமிலியில் பிரச்சனைகள் இருந்தாலும், காசே இல்லைனாலும் என்னோட விஷயத்தில் வந்து அவங்க வந்து காலேஜ் ஃபீஸாக இருக்கட்டும், படிப்பை மட்டும் விட்டுறக்கூடாதுன்றதுல அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிகிரியை முடிச்சிட்டேன் நான். யூஜி முடிச்சுட்டு அம்மாவோட எதிர்பார்ப்புனா நான் வேலைக்கு போயிடணும், ஏன்னா கடன் நிறைய இருக்குது, என் ஃபீஸ்க்கு வாங்குறதே நிறைய இருக்குன்னும் போது நெக்ஸ்ட் அம்மா பிஜி பண்ண போகிறோமான்னு சொல்லும்போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு நாள் யோசிச்சாங்க, நீ வேலைக்கு போகணுன்னு எதிர்பார்த்தேன், முடிச்சுட்டு என் கடன்லாம் அடைப்பேனே, ஆனால் இப்போ போய் படிக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படின்போது நான் சொன்னேன், இன்னும் படித்தா இன்னும் நிறைய சம்பளம் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குமா, அதனால் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா ஓகே அப்படின்ட்டாங்க. ஒரு நாள் தான் யோசிச்சாங்க. ஓகே நான் சொல்லிட்டேன், நான் ஃபீஸ் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேடா படிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் வந்து கரெக்டாக நான் பிஜி ஜாயின் பண்ணோன்னே தான் விஜய் டிவியில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ அதோட சேலரிலாம் வந்தது, ஃபீஸை வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு
நல்லபடியாக அப்படியே போயிட்டேன். போயிட்டு ஸோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் வந்து பெரிய சப்போர்ட் வந்து ஆமா. அம்மா, இப்போ அப்பாவும் கூட. இப்போ ஆக்சுவலி நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல லைக் பைக்கு சைக்கிள்லாம் கேட்காம இந்த மாதிரி தான் கேட்குறாங்கன்ட்டு. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அந்த ஒரு கேப்ஷனே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒன்று போட்டிருந்தீங்க. ஓலாவில் போயிட்டு இருந்தேன், சொந்தமாக ஒரு கார் அப்படின்ட்டு. சொந்த கார் வாங்குறது இட் இஸ் லைக் ஹவு டிஃபிகல்ட் வி ஆல் நோ. ஸோ அதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு இருக்கும்போது உங்களோட ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் தான் அந்த கார் வாங்கும்போது அந்த ரீலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த கேப்ஷன். ஸோ கண்டிப்பாக அந்த மூமெண்ட். கார் வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய ஃப்ரெண்டுங்க கிட்ட தான் வந்து வாங்கிட்டு போவோம். லாங் ஷோஸ் எதுனா இருக்குன்னா வெளியூர் போகணும், பை ரோட் போகிறோம்னா ஒரு ஷோ முடிச்சுட்டு நமக்கு எப்படி இருக்குன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊருக்கு போகிறோன்னா முன்னாடி நம்ம பஸ் ஏறி போவோம். பட் ஆனால் நம்ம அந்த டைம் இருக்காது. ஷூட் முடியறதுக்கு மிட் நைட் ஆகும், 7 மணி. அந்த டைம் பஸ் எடுத்து நம்ம போக முடியாது. அந்த மாதிரி டைம்லலாம் ஃப்ரெண்டோட கார் எடுத்துகிட்டு அவனுக்கு ட்ரைவ் பண்ணுவானுங்க. கார் ஓட்ட தெரியாது. அப்போது ட்ரைவ் பண்ணிட்டு அவனை தான் என்னை கூப்பிட்டு போவானுங்க. இதாச்சும் பரவாயில்ல, நான் வந்து முன்னாடி காருக்கெலாம் முன்னாடி பைக்கை எனக்கு ஃபஸ்ட்டு ஓட்ட தெரியாது. எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து என்னை பைக்கில் ஈவெண்ட்டு கூப்பிட்டு வரதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பானுங்க. ஸோ யாராவது ஒருத்தனுக்கு ஃபோன் அடிப்பேன், என்னடா எங்கடா போகணும். அதனால் அப்போவே வந்து எனக்கு வந்து அவனுங்க பயங்கரமாக ஹெல்ப் பண்ணானுங்க. கார் வாங்கும்போதும் எங்கள் கேங்கில் ஒரு கார் தான் இருந்தது. அப்போ செல்வா மட்டும் தான் கார் வச்சுருந்தான். ஸோ அவன் காரில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பிரசனான்னு ஒருத்தன் தான். ஸோ அவன்கிட்ட ஒரு கார் இருக்கும். அவன் கார் வந்து குவிட்டுன்னு சொல்லி ஒரு சின்ன காரு. அதில் தான் நாங்கள் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட்டின்னு போயிருக்கோம் ஸ்ட்ரெச்சாக. ஸோ அந்த மாதிரிலாம் போயிட்டு ட்ராவல் பண்ண வந்திருக்க அனுபவம்லாம் இருக்குது. சொந்த கார் வாங்கணும் போது ஒரு சில டைமில் எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியல. அது இல்லாமல் காலையில் ஒரு வேலைக்கு கிளம்புறோன்னா வச்சுங்களேன், இப்போ வந்து கேப் பிடிப்போம், கேன்சல் பண்ணி இருப்பாங்க, இபிபிக்கு வரணும், வரமாட்டாங்க, நான் எம்டியாக வரணும், ரிட்டர்ன் வரணும், நம்ம அர்ஜென்ட் தெரியாது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 200 கொடு 300 கொடுன்னுவாங்களா, நமக்கு இருக்க பட்ஜெட்டே இவ்வளோதான். இதில் எங்கள் கேபு அப்போ வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப அந்த ஏதோ ஒரு டைம் போடுவாங்களே, அந்த டைமில் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ரேட்லாம். ஆமாம், பீக் ஹவர்ஸ்லாம் அதுவே ஜாஸ்தியாக காமிக்கும். நமக்கு வர வருமானத்தில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு யோசனை இருக்கும்போது, அதை விட முக்கியமான விஷயம் காலையில் அவங்க கூட சண்டை போட்டுன்னு போகிறது, அவங்க மனசு கோணம், நம்ம பேசி அந்த வைபோட போய் வேலை செய்ய முடியாதுன்றதால ரொம்ப ப்ரெஷர்லேயே இருந்தேன். காரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கெல்லாம். அது வந்து அந்த இனிஷியல் கட்டுற அமௌண்ட்டே வந்து நமக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஏன் கார் போகிற, சின்ன காராக போ, செகண்ட் ஹேண்ட் போ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து பெருசாக செகண்ட் ஹேண்ட் மேலாம் நம்பிக்கை இல்லை எனக்கு. அப்போத்துலேருந்தே ரொம்ப அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஏன் இது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா இல்லை அப்படின்னு கிடையாது. ஒரு பொருளை விற்றவங்க என்ன மனசு கஷ்டத்தோட விற்றுருப்பாங்களோ, ஓகே அந்த மாதிரி அந்த வைப்பு புரியுது. அதை பேஸ் பண்ணி, அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று பண்ணுறன்ற போது அது வந்து நம்மளோட ஓன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதனால வந்து சரி எல்லாருமே சொன்னாங்க. சின்ன சின்ன கார் பார்த்து அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் ஜோஷ்வான்னு சொல்லி, நம்ம குக் வித் கோமாளி இந்த சீசனோட டைரக்டர். அவன் தான் சொன்னான், நீ ரொம்ப யோசிக்காத, ஒரு விஷயத்த வந்து யோசிக்காமல் வாங்கிடு. நீ வாங்கிட்டனாலே அதை எப்படியாவது கடனை அடைக்கணும், அதை வந்து எப்படியாவது சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்ற உனக்கு ஒரு தாட் வந்துடும். அதனால் யோசிக்காமல் பண்ணிவிடு. நீ வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுவேன், நிறைய ட்ரைவ் பண்ண போகிற, அதனால் வந்து நல்ல கொஞ்சம் பெரிய காராகவே எடுத்துக்கோ, ரொம்ப சின்னதாக போயிடாதுன்னு சொல்லி அவன் தான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தவொடனே எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கார் வாங்கணும்னா இது வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ போயிட்டு இந்த கலர் பிளாக் கலரில் இந்த கார் வேணும்னு சொல்லிட்டு கேட்டேன். ஒரு இடத்துல மட்டும் 1 வீக்கில் தரேன்னு சொன்னாங்க, மற்ற இடம்லாம் 6 months ஆகும்னாங்க. அதனால் அந்த கலர் எல்லாம் பார்ட்ஸ் அசெம்பிள் பண்ணுறது. ஆமாம், அந்த டைமில் வந்து அந்த செமிகண்டக்டர் வேறு ஏதோ பிரச்சனை போயின்னு இருந்தது, கார்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக. அதனால் கேட்டு வாங்கி இந்த கலர் கார் வேணும்னு. அப்புறம் வந்து கார் கிடச்சிருச்சு, டெலிவரி வந்து சீக்கிரமாகவே கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த டேட்டில் எல்லாரும் மாகாப்பானா அவைலபிள் இல்லை, பிரியங்காக்கா அவைலபிள் இல்லை, ஒருத்தங்க இருந்தால் ஒருத்தங்க இல்லை அப்படின்னு. எல்லாரும் எந்த டேட்டில் இருக்கோமோ அந்த டேட்டில் போய் வாங்கணும்னு ஆசை. அதனால் எல்லோரும் இருக்கும்போது போய் வாங்கினது. ஸோ எல்லாருமே அன்றைக்கி வந்தவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு டைமில் எனக்கு கார் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க, பைக் கொடுத்து ஹெல்ப் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை ஆரம்பத்துலேருந்து என் கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும். அண்ட் வந்து முக்கியமாக இப்போ ப்ரொஃபஷ்னலில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண மாகாப்பானா இருக்கட்டும், பிரியங்கா, எல்லாரும் இருக்கும்போது அதை வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் அவங்களே கூப்பிட்டு போய் அன்றைக்கி வாங்கினேன். ஸோ ஸ்வீட் லைக் பிக்சர் டு பி ஃப்ரேம்ட் அளவுக்கு தான். இல்லை, எங்கள் வீட்டில் அந்த இமேஜ் வந்து அம்மா அப்பா ஃப்ரேம் நான் பண்ணல, அவங்க வந்து அந்த ஃப்ரேம் போட்டு எல்லாரும் இருக்கிற ஃபோட்டோ வச்சுருக்காங்க காரோட. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம்.